Greetings to all. Now we are going to see the second supplementary of class 12, Life of Pi, Jan Martel. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது நம்ம 12வது வகுப்பு இங்கிலீஷில் 12th இங்கிலீஷில் செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். லைஃப் ஆஃப் பை. இதை கேட்டவுடனே எனக்கு இர்ஃபான் கான் ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த லைஃப் ஆஃப் பைனுடைய ஹிந்தி மூவியில் அதனுடைய டப்பிங் தமிழில் எல்லாத்துலேயும் நடித்தவர் அவர் தான். இந்த பையா நடித்தவர் அவர் தான். ரொம்ப இது வரைக்கும் போன வருஷம் இந்த லெசன் எடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாமே எடுத்தோம். இந்த மூவியையும் பசங்களுக்கு நாங்கள் போட்டு காமிச்சோம். பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த பேராகிராஃபை உடனே படித்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூவி வந்து ஒரு இன்ஸ்பைரேஷன். எல்லோரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் யூடியூப்பில் அந்த படத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். லைஃப் ஆஃப் பை முடிஞ்சால் ஹிந்தி வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள். அப்படின்னா தமிழ் டப்பிங்கில் பாருங்கள், தப்பு இல்லை. தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ யான் மார்டல் அப்படிங்கிறத அவருடைய ஆத்தரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் சம்மரி தான் பார்க்க போகிறோம். லைன் பை லைனில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பேராகிராஃப் தான் எழுத போகிறீங்க. யான் மார்டல் வாஸ் பார்ன் இன் ஸ்பெயின் டு ஃப்ரெஞ்ச் கனடியன் பேரண்ட்ஸ். இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். அவங்க அப்பா ஃப்ரெஞ்சு, அம்மா கனடா. அதான் ஃப்ரெஞ்ச் கனடியன் பேரண்ட்ஸ்னே போட்டிருக்கு. யான் மார்டல்ஸ் ஃபாதர் ஒர்க்டு as a diplomat and the family moved to Costa Rica, France. அவர் ஒரு அரசு உயர அதிகாரியாக பதவி வகித்திருந்தார். ஃப்ரான்ஸில் காஸ்டாரிக்கா அப்படிங்கிற இடத்துல அவங்க மூவ் ஆனாங்க. அப்புறம் மெக்சிகோ, கனடா நிறைய அவருடைய சைல்டுஹுட்டில் மார்டல்ஸுடைய சைல்டுஹுட் நிறைய இடத்துக்கு போனாங்க. ஏன்னா அவர் ஒரு ஹை அஃபிஷியல், ஹை அத்தாரிட்டி, அரசு உயர் அதிகாரினால அவருக்கு நிறையா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். ஹீ க்ரூ அப் ஸ்பீக்கிங் போத் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். அதனால் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கிட்டாரு. ஃப்ரெஞ்சு, ஏன்னா ஃப்ரெஞ்சில் நிறைய ஃப்ரான்ஸ்லலாம் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு அவருக்கு தெரியும். மார்டல் ஸ்டடிட் ஃபிலாசபி அட் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி இன் ஆண்டாரியோ. அவர் ஒரு ஃபிலாசபி தத்துவத்தை படித்தார். எங்கே அப்படின்னா ஆண்டாரியோ ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில். அண்ட் லேட்டர் ஸ்பெண்ட் இயர் இன் இந்தியா விசிட்டிங் ரிலிஜியஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஜூஸ். His first 3 books received little critical or popular attention, but the published of the Life of Pi in 2001. அதனால் இவர் 2001 இந்த லைஃப் ஆஃப் பைங்கிறத எழுதினார். மார்டல் பிகம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் அண்ட் he was awarded the Man Booker Prize in 2002. ஸோ இவர் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ், சர்வதேச அளவில் புகழ் பெற்றார். அவருக்கு மேன் புக்கர் ப்ரைஸ் 2002 கிடச்சிது. சரிங்களா? இப்போ இந்த லைஃப் ஆஃப் பை, இந்த பை அப்படிங்கிற பை பட்டேல், ஒரு ஷார்ட்டாக இந்த கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதாக போகலாம். பை பட்டேல், பை ஆக்சுவலாக பிசின் மோலிட்டர் பட்டேல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஆக்சுவலாக 16 year old இண்டியன் பாய்ன்னு தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பை அப்படிங்கிற கதை தான் ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி ஆஃப் பை பட்டேல். 16 வயசு சவுத் இண்டியன் பாய்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப நாள் பாண்டிச்சேரியில் இருந்தார். அவங்க அப்பா அங்கே ஜூ, மிருக காட்சி சாலை வச்சுருந்தார். அந்த ஜூவில் நிறையா கொஞ்சம் அவருக்கு நஷ்டங்கள் ஏற்படுது. அப்புறம் ஜூ வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும்போது இவருக்கு இன்னும் இதில் என்ன, அவர் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் இந்த கதை. ஸோ லைஃப் ஆஃப் பை tells the fantastic story of Pai Patel, a 16-year-old South Indian boy who survives at sea with a tiger for 227 days. அதான் அன்பிலீவபிள் ஸ்டோரினே சொல்லலாம், இன்க்ரெடிபிள். இதெல்லாம் சான்ஸா அப்படின்னா இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இது ஒரு ஃபேண்டசி தான், புரியுங்களா? ஸோ பை பட்டேல் 227 நாள் இந்த சீலையே ஒரு டைகரோடு இருந்திருக்காரு, உயிரோடு இருக்கார். அதுதான் இங்கே பை born Pisi Molitor Patel grows up in the South Indian city of Pondicherry where his father runs a zoo. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அங்கே அப்பா ஒரு ஜூ நடத்திட்டு இருந்தார். A precocious and intelligent boy by the age of 15, Pai, Hindu from an early age, has also adopted Christianity and Islam and considered himself a pious devotee to all 3 religions. அந்த படத்தில் பார்த்தாலும் தெரியும் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவர் ஹிந்து தான், பார்ன் ஹிந்து, பிறப்பால் அவர் ஹிந்து தான்.
ஆனால் கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ண ஒரு சர்ச்சுக்கு போனார், அங்கே இருப்பார், அதையும் யூஸ் பண்ணார். மசூதிக்கு பண்ணார், அதை ஃபாலோ பண்ணலாமான்னு பார்த்தாரு. இஸ்லாமையும் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வரும்போது அவன் 3 ரிலிஜியனுமே வச்சு அவங்க அப்பா எல்லாம் 3 ரிலிஜியும் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். Thanks to government upheaval that long has been distressing Pai's father, the Patels decided to close the Pondicherry Zoo and move to Canada when Pai was 16. ஸோ பைக்கு 16 வயசு ஆகும்பொழுது அந்த தேங்க்ஸ் டுங்கிறது கவர்மெண்ட்டுடைய என்ன ஆச்சுன்னா சில பிரின்சிபல்லாம் மாறும்போது ஜூ அவங்களே நடத்துகிற மாதிரி இருந்தனால அவருக்கு பட்டேலுடைய ஃபாதர் என்ன பண்ணாருன்னா டிசைட்ஸ் டு க்ளோஸ் த ஜூ ஜூவை க்ளோஸ் பண்ணிட்டு கனடாவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணார். பை ஹிஸ் மதர், ஃபாதர் அண்ட் பிரதர் ரவி ஆல் போட் த சிம்சம் அலாங் வித் த ஜூஸ் அனிமல் இன்ஹாபிட்டன்ஸ் ஹூ ஆர் ஆன் தேர் வே டு பி சோல்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அனிமல்ஸையும் கூட்டிகிட்டு பைக்கு 16 வயசு ஆகும்போது அவங்க அம்மா, அப்பா, அவருடைய பிரதர் ரவி எல்லாருமே அந்த அனிமலோட கிளம்புறாங்க. இந்த அனிமலை போகிற வழியில் அங்கங்கே வித்துறத காசை வச்சு நம்ம கனடாவில் போய் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு அவங்க அப்பா இது பண்ணுறாரு. An unexplained event causes the system to sink and Pai is the only human to make it onto the lifeboat and survive. ஆனால் திடீர்னு அன்எக்ஸ்பிளைன்டு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். ஒரு எதிர்பாரா விதமாக என்னாச்சுன்னா அந்த கப்பல் கடலில் மூழ்கிருச்சு. பை இஸ் த ஒன்லி ஹியூமன், அதில் ஒரே மனுஷன் வெளியில் வந்தது, லைஃப் போட்டை வச்சு வெளியில் வந்தது பை மட்டும்தான். அந்த பையோடு யாரெல்லாம் வந்தாங்கன்னா த லைஃப் போட் கண்டெய்ன்ஸ் எ ஹைனா, ஒரு கழுதைப்புலி, எ ஜீப்ரா, ஒரு வரி குதிரை, ஆரஞ்ச் ஜூஸ் அண்டு இந்த ஆரஞ்ச் ஸ்டாண்ட், அதாவது ஒரு மங்கி, அண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் த டைகர். இந்த 4 பேர் தான் வெளி கூட வந்தாங்க பையோட. The hyena kills and devours both the zebra and orange juice before Richard Parker kills the hyena. இப்போ என்னாச்சுன்னா இந்த ரிச்சர்ட் பார்க்கர் ரொம்ப நேரம் அது அமைதியாக இருந்தார். அது இருக்கிறதே தெரியாது பைக்கு, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த போட் லைஃப் போட்டு அடித்தளத்தில் அது இருக்குது. மேலே வந்து ஹைனா, அந்த கழுதை புலி, அந்த ஜீப்ரா, அந்த மங்கி எல்லாம் இருந்திருக்கு. இது ஒன்றுக்கு ஒன்று ஏன்னா இது சண்டை போட்டு ஒவ்வொன்றா ஒன்று கொல்லும் போது ஹைனா வந்து என்ன பண்ணிடுச்சு, ரிச்சர்ட் பார்க்கர் வந்து டைகர் வந்து கொண்டுடுச்சு. பை இஸ் லெஃப்ட் அலோன் லைஃப் பைட் வித் அன் அடல்ட் மேல் டைகர். இப்போ பை மட்டும் தனியாக இருக்கார். கூட யார் இருக்கிறது, ஒரு அடல்ட் மேல் டைகர், ஆண் புலி, வயது முதிர்ந்த ஆண் புலி. தெர் இஸ் நோ லேண்ட் இன் சைட் அண்ட் ஓஷன் இஸ் ஷார்க் இன்ஃபெஸ்டட். சரி பார்த்தாரு, சுற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் எவனும் மனுஷனே இல்லை, லேண்டு நிலமே இல்லை. சரி நம்ம இன்றைக்கி அவ்வளோதான், செத்துட்டோம், இனிமேல் ரிச்சர்ட் பார்க்கர்கிட்ட நான் இப்படி இது பண்ண போகிறோம், சர்வைவ் ஆக போகிறோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ டு கீப் ஹிம்செல்ஃப் எட் எ சேஃபர் டிஸ்டன்ஸ் ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா லைஃப் போட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ராஃப்ட்டு, அதாவது துணை படகு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு அதில் வந்துட்டார், ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்கணும். எவென்ச்சுவலி ஃபைனலி ஹவர் லைஃப் ஆன் த ராஃப்ட் ப்ரூவ்ஸ் டு எக்ஸாஸ்டிங். ஆனால் முடியல, ரொம்ப எவ்வளோ நேரம் அந்த ராஃப்ட்டில் இருக்க முடியும். அண்ட் பை ரிலைஸ் தட் இஃப் ரிச்சர்ட் பார்க்கர் கெட்ஸ் ஹங்கரி இனஃப் ஹி வில் ஸ்விம் டு இட் அண்ட் கில் பை. So Pai decides that he must tame Richard Parker using a whistle seasickness and a turtle shell shield. Pai manages to assert his authority over Richard Parker and delineates his own territory on the lifeboat where he is comparatively safe from the tiger. அப்போ பார்த்தாரு, சரி இந்த அனிமல்கிட்ட பயந்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம தைரியம் மாதிரி கூட நடிப்போம் அப்படின்னு விசில் வந்து யூஸ் பண்ணுறாரு, விசில் அடிக்கிறார். ஏன்னா அது வந்து இந்த சீ சிக்னஸ் கொஞ்சம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ரிச்சர்ட் பார்க்கரை தள்ளி விடுவோம், அது எவ்வளோ தூரம் நீஞ்சிட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படிலாம் நிறைய இப்போ விஷ பரீட்சைலாம் பண்ணுறாரு. ஒயில் அட் சி பை அண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ். 2 பேருக்குமே நிறையா சவால்கள் இருக்குது. ட்ராமுவாஸ், ட்ராஜடிஸ் அண்ட் மிராக்குலஸ் அக்கரன்சஸ். நிறைய சவால்கள், நிறைய சோக நிகழ்வுலாம் நடக்குது. எவ்வளோ அவங்களுக்கு பைக்கு இது பசி, தாகம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. புலிக்கு அப்படின்னா புலி பசி உங்களுக்கே தெரியும். புலி பசிச்சுதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தே நெவர் ஹவ் சஃபிஷியன்ட் ஃபுட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். 2 பேருக்குமே போதுமான அளவு உணவும் இல்லை, வாட்டரும் இல்லை, ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை. வாட்டர் என்ன சார், கடலில் போய் வாட்டர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆனால் சீ வாட்டர் குடிக்க முடியாது. அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்போசர் இஸ் ஹைலி பெயின்ஃபுல். அதனால் என்னாச்சு, தொடர்ந்து இந்த வெயில், மழை எல்லாத்துலேயும் இருந்ததுனால ரொம்ப 2 பேருக்குமே உடம்பு ரொம்ப போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டுருக்காங்க. எ சிவியர் ஸ்டார்ம் விச் இது மிராக்லி சர்வே தான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய புயல், அதுதான் அவங்க வந்து என்ன வச்சு மிராக்குலஸ்லி சர்வை பண்ணுறாங்க. அந்த புயலில் தப்பிச்சாங்க. ஒரு பெரிய மர்மம், புதிர். டெஸ்ட்ராய்ஸ் த ராஃப்ட். பை மேனேஜ் டு கேப்சர் இட் கில் எ பேர்ட். பார்த்தா சரி இப்போ ராஃப்ட் கம்ப்ளீட்டாக இப்போ இதாகிடுச்சு. இப்போ அதனால் அவரால் பையனால் தங்க முடியல, நேராக இதுக்கு வந்தார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேர்டை சுட்டு அதை வேட்டையாடி இதுக்கு ரிச்சர்ட் பார்க்கருக்கு கொஞ்சம் பசிக்கு போட்டார். தேர் ஆல்மோஸ்ட் க்ரஷ்டு பை அன் ஆயில் டேங்கர் விச் தென் பாசஸ் பை வித்தவுட் சீயிங் தம்.
During an especially severe period of starvation, Fry and Richard Parker both go blind. While blind, Pi hears a voice and realizes that they have drawn near another lifeboat that contains a similarly starving and blind Frenchman. இது இந்த பாடத்தில் இதெல்லாம் வராது, இதெல்லாம் கொஞ்சம் படத்துலேயுமே எல்லாமே வராது. இது கொஞ்சம் புதுசான இதுதான் அந்த நாவல் இருக்கிறது. இது மாதிரி இருக்கும்போது ரொம்ப பசியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, ரொம்ப இதாகிட்டாங்க. அப்போ திடீர்னு இன்னொரு லைஃப் போட்டு வருது, அதில் ஒரு ஃப்ரெஞ்சுமேன் அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் அதில் இருக்கான். பை அண்ட் டிஸ்மேன் கன்வர்ஸ் ஃபார் இவர் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க. அண்ட் பிரிங் தேர் போட்ஸ் டுகெதர். 2 பேரும் ஒருத்தர் போட்டை பக்கத்தில் விடுறாங்க. த ஃப்ரெஞ்ச்மேன் கிளைம்ஸ் ஆன் டு பைஸ் போட் அண்ட் இமிடியட்லி அட்டாக்ஸ் ஹிம், பிளானிங் டு கில் அண்ட் ஈட் ஹிம். He does not realize that there is a tiger on the boat. அவனுக்கு தெரியாது பாவம் இல்லையா. However, and accidentally steps to Richard Parker's territory, the tiger immediately attacks and kills him. ஆனால் என்னாச்சு, பாவம் அவனுக்கு தெரியாத மாட்டுக்கு இப்போ பார்க்கருடைய டெரிட்டரிக்கு போயிட்டான், அந்த ஏரியாவுக்கு போயிட்டான். இமிடியேட்டாக டைகர் என்ன பண்ணிச்சு, அதை கொண்டுச்சு. இந்த படத்துலையும் வராது, உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் வராது, இது புதுசு பார்த்துக்கோங்க. பை saved at the cost of his attacker's life describes this as the beginning of the root true மாரல் சஃபரிங். இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ தேவையில்லாமல் ஒரு மனுஷனை கொண்டுட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு. பை அண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் கம் அப்பான் எ வியூட் ஐலாண்ட் தட் இஸ் மேட் ஆஃப் அல்கே வித் ட்ரீஸ் ப்ரொட்ரூடிங் ஃப்ரம் இட், டீமிங் வித் மீர்காஸ் பட் நோ அதர் லைஃப். பை அண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் ஸ்டே அந்த ஐலாண்ட் ஃபார் வீக்ஸ். ரொம்ப வாரக்கணக்கில் இருக்காங்க, ஈட்டிங் த அல்கே அண்ட் மீர்கா என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் பேத்திங் அண்ட் ட்ரிங்கிங் ஃப்ரம் த ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ். தே நெவர் ஸ்டே அந்த ஐலாண்ட் அட் ரைட். கடைசியில் ஒரு ஐலாண்டில் ரீச் ஆகிட்டாங்க. அது வித்தியாசமான ஐலாண்டு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மீர்காடுலாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்காங்க, அங்கே குளிச்சுட்டு ரொம்ப இதாக இருக்காங்க. ஹவர் பை பிகாஸ் ஹி ஃபீல் சேஃபர் ஃபார் த டைகர் இன் இஸ் டெரிட்டரி. ஏன்னா ரொம்ப அவனுக்கு இப்போ ரிச்சர்ட் பார்க்கர் மேலே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அவன் வளர்த்துக்கிட்டான் இல்லைங்களா. சின்ன வயசில் இருக்கும்போது ரிச்சர்ட் பார்க்கருக்கு போய் விளையாட்டாக சாப்பாடு கொடுக்குறேன்னு போனவன் தான் அவன். அதனால் பை இப்போ ரிச்சர்ட் பார்க்கர்கிட்ட பயம் இல்லை, ஃபார் எ ரீசன் அன்னோன் டு பையும் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப தைரியமாக இதாகிடுச்சு. Pi eventually starts to sleep on the island, and while doing so realizes the island is carnivorous. It emits acid at night that dissolves anything on its surface. ஆனால் அந்த போன ஐலாண்டு ஒரு கார்னிவோரஸ் ஐலாண்ட் இல்லைங்களா. அது என்ன ஆகிடுன்னா இரவு நேரத்தில் அது ஆசிட் அமிலங்களை உமிழும் இல்லைங்களா. கிரேட்லி டிஸ்டர்ப் வித் திஸ் பை டேக்ஸ் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த ஐலாண்டில் இனிமேல் இருக்க முடியாதுன்ட்டு ரிச்சர்ட் பார்க்கரை கூட்டிகிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போகலான்னு ஃபைனலி தே லேண்ட் ஆன் மெக்சிகன் பீச். கடைசியாக மெக்சிகன் பீச்சுக்கு போகிறாங்க. ரிச்சர்ட் பார்க்கர் immediately runs off to the jungle without acknowledging Pi when Pi finds deeply hurtful. பார்த்து கடைசியாக என்னாச்சு, அந்த பீச்சுக்கிட்ட பக்கத்தில் ஜங்கிள் இருக்குது, அது பாட்டுக்கு என்ன பண்ணிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிட்டுன்னு. ஆனால் உண்மையிலேயே இவருக்கு ரொம்ப பை மனசு கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறார் என்ன. ஆனால் கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கணும் அதை பார்க்கவே இல்லை, அது பாட்டுக்கு போயிடுச்சு. என்ன இருந்தாலும் மிருகம் தானே. அப்போ தான் இவர் புரிஞ்சுக்கிறார். பை இஸ் ஃபவுண்ட் ஃபெட் பாத் அண்ட் டேக் டு ஹாஸ்பிட்டல். இமிடியேட்டாக அவரை ஒரு ஷிப்பு அவரை பார்த்துட்டு உடனே இமிடியேட்டாக இவர் என்ன பண்ணுறாங்க, கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. தேர் 2 Japanese men came to கொஸ்டின் அபவுட் Pi about what caused the symptom to sink. அங்கே 2 ஜப்பான் மக்கள் கேட்குறாங்க எப்படி இதனால் இந்த கப்பல் கவிழ்ந்ததுன்னு. ஹீ டெல்ஸ் தி ஸ்டோரி விச் தி டு நாட் பிலீவ். ஆனால் இவர் சொல்கிறாரு கதையை, பை சொல்லும்போது அவங்க நம்பலை. ஸோ ஹி ஆஃபர்ஸ் a poor plausible version with animal characters replaced by other humans which caused doubt on the original story. அதனால் என்னாச்சுன்னா இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா, இவருக்கு எப்போ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு. ஸோ த்ரூ அவுட் த நாவல் த ஸ்டோரி இஸ் இன்டர்பிரட்டட் வித் ஆதர்ஸ் நோட்ஸ் ஆன் பை as he is now telling the story to other. இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்ன ஆகுனா பையே இந்த கதையை சொல்கிற மாதிரி வரும். ஆஃப்டர் ரெக்கவரிங் இன் மெக்சிகோ ஹி வென்ட் டு கனடா. மெக்சிகோலேருந்து அவர் குணமாகி கனடாக்கு போகிறாரு. வேர் ஹி ஸ்பெண்ட் இயர் ஃபினிஷிங் ஹை ஸ்கூல் அண்ட் தென் ஸ்டடி ரிலிஜியன் அண்ட் ஜுவாலஜி அட் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ. அப்புறம் ஹை ஸ்கூலில் போய் ஒரு வருஷம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிலிஜியனும் ஜுவாலஜியும் காலேஜ் லெவலில் படிக்கிறாரு டொரண்டோ யூனிவர்சிட்டியில். அட் சம் பாயிண்ட் ஹி காட் மேரீடு அண்ட் நவ் ஹி ஹஸ் 2 children. He still thinks of Richard Parker and is still hurt by his final decision. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தையும் இருக்குது. இன்னையும் அவர் யார் நடிச்சிட்ருக்காரு, ரிச்சர்ட் பார்க்கர் தான் நடிச்சிட்ருக்காரு அப்படி சொல்லி கடைசியாக என்னை திரும்பி பார்க்கலையேங்கிறத அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் இந்த டீட்டெயில்டு சம்மரியே நல்லா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எழுதுங்க, புரியுங்களா. பேராகிராஃபர் லேட் ப்ளூமர்ஸுக்கு இங்கே இது கொடுத்துருக்கேன், ஒரு 3, 6, 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 8 பாயிண்ட்டும் அவங்க படித்தா போகிறோம். இது 2 டாபிக் ஆத்தர் ஜானர் தீம்லாம் எல்லாருக்கும் காமன், புரியுங்களா. இந்த பேராகிராஃப் மட்டும் படிங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தது கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையோடு இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருக்கீங்க, அந்த படத்தை யூடியூப்பில் பாருங்கள். லைஃப் ஆஃப் பைனே போட்டு ஹிந்தி ஆர் தமிழ் வெர்ஷன் இருக்குது, போட்டு பாருங்கள். இங்கிலீஷும் ஒரு சப்டைட்டில் இருக்குது. சப்டைட்டிலோடு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இங்கிலீஷ்
நாலேஜும் டெவலப் ஆகும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி